ஆர்சிபி 2வது கப்பு வின் பண்ணிட்டாங்களாம். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? சிஎம் விஜய் சார் கிட்ட சொல்லி ஒரு 2 நாள் கவர்மெண்ட் லீவ் விடுங்க சார், எல்லார் வீட்லேயும் ஆர்சிபி வின் பண்ண அந்த செலிப்ரேஷனை தீபாவளி பொங்கல் மாதிரி கொண்டாடுவோம் அப்படின்னு போய் சொல்லலாமா? லீவ் வேணால் விட்டுடலாமா ஒரு 2 நாளைக்கு? அதாவது நான் வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேனாக பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறேங்க. எதுக்காகன்னா, நேற்றுலேருந்து ஒரே ஆட்டம். நாங்கள் வின் பண்ணிட்டோம், 2வது கப் அடிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் தான், மும்பை சென்னைலாம் ஒரு டீமே இல்லை, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஐயா, உங்களை விட ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற கேகேஆர் அமைதியாக செலிப்ரேஷன் பண்ணான். ஓகேவா? நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுங்க, நான் தப்பு சொல்ல. ஆனால் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது? ஏதோ நீங்கள் மட்டும் ஒரு விசித்திரமாக வினோதமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது உங்களுக்கு வந்து அது செலிப்ரேஷன் ஒரு ஜாலியாக தெரியுது. அது தூரத்துலேருந்து பார்க்குற மற்ற டீம்ஸு, கிரிக்கெட் ஃபேன்ஸு இவங்கெல்லாம் பார்க்கும்போது, என்னடா இவனுங்க மட்டும் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்ருக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போயிட்டு நேற்று அவ்வளோ பப்ளிக் நியூசன்ஸு போட்டு குதிக்கிறது, தாகிறது, என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கிறீங்க செலிப்ரேஷன்ற பேரில். அது எதுக்காக? அது ஒரு செலிப்ரேஷனாக? நாங்கள்லாம் செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கணும். சரி, என்ன பண்ணுறது, இந்த கேப்டன் எம்எஸ் தோனி, கேப்டன் கூல், அவரை மாதிரியே வந்து அப்படி வழி நடத்தி எங்களை வச்சுட்டாரு. இன்னொன்று, நாலேஜபிள் கிரிக்கெட் க்ரௌடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டினுடைய எதிரி நாடு பாகிஸ்தான்னு அரசியல்வாதிகள்லாம் கட்டமைச்சிருக்காங்களா, அப்படிப்பட்ட எதிரி நாடுகளாக சொல்லக்கூடிய பாகிஸ்தானே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நாலேஜபிள் கிரிக்கெட் க்ரௌட், கேசிசி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸு, அப்படி ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் நாங்கள். ஆனால் நீங்கள் பண்ணுறது ஒரு விசித்திரமாக இருக்குது. நான் எல்லாரையும் சொல்லுங்க, டாக்ஸிக்கான ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆனால் ஒரு 100ல் ஒரு 60% இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எப்போவுமே நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனாக, நானில் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நான் ஒரு தோனி ஃபேனாக, ஒரு சிஎஸ்கே ஃபேனாக, ஆர்சிபியை நான் எந்த காலத்துலையுமே நான் ஒரு காம்படிட்டராகவே நான் பார்க்கல. எங்களுக்கு இப்போவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ், ஏன்னா அவன் 5 கப்பு வச்சுருக்கான், நாங்களும் 5 கப்பு வச்சுருக்கோம். ஆனால் உன்னை ஓவர்டேக் பண்ணி ஒரு கப்பு வாங்கிட்டு நாங்கள் தான்டா ஓஜி இந்த ஐபிஎல்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் விளையாடுறோம். இன்னொரு விஷயம், ஏன் கப்பு ஜெயிக்கணும் சிஎஸ்கே 6வது கப்புனா, எங்கள் ஆள் எம்எஸ் தோனி அஃபீஷியலாக ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு கப்பை அடித்து நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஐபிஎல்ல கப்பு ஜெயிக்கணும். ஆனால் நீங்கள் எதுக்குன்னா, ஐயோ எப்படியாவது ஃபைனல்ஸில் ஜெயிச்சணும், இல்லைனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கலாய்ச்சிருவாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸு இதை பாருங்களேன், சிஎஸ்கே ஃபேன்ஸும் உங்களை கலாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அது எங்கள் வேலையும் கிடையாது. இன்னொன்று ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு செகண்ட் ஃபேவரட் டீம் எதுன்னு கேட்டால் ஐபிஎல்ல பெங்களூர் தான், ஆர்சிபி தான். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பெங்களூர் தான் பிடிக்கும். அதுக்கு காரணம் விராட் கோலி. உலகத்தில் நம்பர் 1 பேட்ஸ்மேன் என்னை கேட்டால் இப்போதைக்கு அவர் தான். கிட்டத்தட்ட அவரும் ஒரு காட் ஆஃப் கிரிக்கெட் தான், டெண்டுல்கர் மாதிரி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாங்கள் யாருமே வெறுக்கல. ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. சிஎஸ்கே வின் பண்ணிட்டாலே ஏதோ வந்து லீக் மேட்ச்சில் கப்பு, இந்த கண்ணன் தேவன் டீப்படி, இந்த டம்டேகல்ஸ்னு சில பேர் ஆரம்பித்தாங்க பாருங்கள், அப்போ வந்து இந்த வேணாம், அந்த சீசனே நீங்கள் கப் அடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, கடவுள் முடிச்சுட்டு விட்டான்ல, விஎஸ் பாபு மாதிரி அந்த சீசன்லேயே போட்டு விட்டாங்க. இப்போ அதனால் நாங்கள் எப்பவுமே ஒரு காம்படிட்டராக பார்க்கலங்க. ஆனால் திரும்ப 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 ஆர்சிபி நீங்களாக தான் வந்து, எதுக்காக சொல்கிறேன் இதை அப்படின்னா, இப்போ ஆர்சிபி உங்களை விட கேகேஆர் ஒரு கப்பு அதிகமாக வச்சுருக்கான். ஓகேவா? நாங்கள் 5 வச்சுருக்கோம், மும்பை 5, இவங்க 5. ஆனால் என்னைக்காவது நாங்கள் கேகேஆர் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான செலிப்ரேஷன் எங்ககிட்ட வந்து பண்ணி எங்களை வெறுப்பேற்றுறதோ கிடையாது. அதே மாதிரி கப்பேது வரைக்கும் அடிக்காத டிசி கிட்டேயோ பஞ்சாப் கிட்டேயோ நாங்கள் டெல்லி கிட்டேயோ போயிட்டு இது வரைக்கும் நீ வந்து கப்பே அடிக்கலைன்னு நாங்கள் கேவலப்படுத்துகிறது வந்து கிடையாது. அப்போ கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸாக ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீசெண்டான ஒரு இதுவாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் தொடர்ச்சியாக டாக்ஸிக்காக எங்களை வந்து இது பண்ணி 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 அதுக்கு நாங்கள் பதில் தான் கொடுக்குறோம். இன்னும் எவ்வளோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம். ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஆர்சிபியை பொறுத்தவரையிலும் விராட் கோலி செம்ம தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஆர்சிபி டீமை பார்க்கும்பொழுது ஒரு ஜிம்பாபே, ஒரு பங்களாதேஷ் ஃபீல் தான் வருது. இப்போ கூட பாருங்கள், T20 வேர்ல்டு கப்பில் ஜிம்பாபே ஆஸ்திரேலியாவே அனுப்பிச்சிருச்சு. அதுக்காக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் ஃபேன்ஸ் போய்ட்டு ஜிம்பாபே ஃபேன்ஸ் கிட்ட போய்ட்டு ஜிம்பாபே டீம் கிட்டே சண்டை போடுறாங்களா? கிடையாது. ஏன்னா அடுத்த கப்பு அசால்ட்டாக அடிப்போம் ஆஸ்திரேலியா உள்ள வந்தால். அந்த மாதிரி தான் சிஎஸ்கே. நாங்கள் வந்தோன்னா அசால்ட்டாக எங்களுக்கு கம்பேக் கொடுக்குற வரைக்கும் தான் நீங்கள் கப் அடிக்க முடியும். நாங்கள் கம்பேக் ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மற்ற எல்லா டீமுக்குமே தலைவலி தான். அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் வந்து யார்கிட்டையும் போய்ட்டு ஆர்சிபி கிட்டலாம் சண்டை, எங்களுக்கு சண்டை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஆள் மும்பை இந்தியன்ஸ். சச்சின் வெர்சஸ் தோனி, சென்னை வெர்சஸ் மும்பை, அது வேறு ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்கள் வந்து சண்டை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கேகேஆரை பீட் பண்ணணும். கேகேஆர் உங்களை விட ஒரு கப்பு அதிகமாக வச்சுருக்கான், கொல்கத்தா, அவனை பீட் பண்ணணும், அந்த டீமை பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அடுத்து 3 கப்பும் ஆகணும். 3 வாங்கி 4 பீட் வாங்கினா தான் கொல்கத்தாவே நீங்கள் வந்து இது பண்ண மாதிரி, பீட் பண்ண மாதிரி. அதை பண்ணாமல்
ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் சிஎஸ்கே கிட்ட தான் மோதுவேன்னா எப்படி இது? 4 கப்பு ஜெயிக்கணும், அப்புறம் 5 கப்பு வாங்கி ஈக்குவல் பண்ணோம். அந்த 5 கப்பு வாங்கி ஈக்குவல் பண்ணும்பொழுது தான் எம்ஐ, சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபின்னு அது வேறு மாதிரி போகும். அப்போ தான் நான் வந்து ஆர்சிபியை ஒரு காம்படிட்டராகவே பார்ப்பேன். அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட்டுட்டு 2 வாங்கிட்டோம் நாங்கள், 2 இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன இது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அதுதான் சொல்கிறேன். நான் இப்போ வரைக்குமே நிறைய பேர் சொன்னால், ப்ரோ ஸ்டேடியமில் போய் பேசுங்க ப்ரோ, ஆர்சிபி மேட்ச்சு இது பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் சிஎஸ்கே ஃபேன், தோனி ஃபேன் தானே. ஐயா தோனி ஃபேனுக்கு அது வேலையே கிடையாது ஐயா. நாங்கள் எத்தனை பிளே ஆஃபு, எத்தனை ஃபைனல்ஸு, எத்தனை கப்பு, சாம்பியன்ஸ் லீக்கில் வேறு அடித்து இதெல்லாம் பார்த்து 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 இப்போ கூட பாருங்களேன், இந்த ஏப்ரல் 23 நான் கிரிக்கெட்டு இத்தனை சீசனாக பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் நான் கிரிக்கெட்டே பார்க்காதது இந்த சீசன் தான். ஏன்னா வேறு ஒரு மேட்ரு நடந்தது தமிழ்நாட்டில். விஜய் சார் சிஎம் ஆனதே வந்து எனக்கு ஏதோ ஒரு சிஎஸ்கே ஒரு 100-200 கப்பு வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதனால் ஆர்சிபி வின் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு பெருசாகவே வந்து எதுவும் இல்லை. ஆனால் இப்போவும் வந்து நீங்கள் தான் வந்து ஏதோ நாங்கள் தான் அப்படி இப்படின்னு இந்த சேப்பாக்கத்தில் கூட ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படியே அவங்க தான் நம்ம இனிமேல் சிஎஸ்கே பேசவே கூடாது அப்படி இப்படின்னு. அதுதான் தலைவா, உங்களுக்கு மேலே கேகேஆர் இருக்கான். கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவன் நீங்கள் வந்து 6th ரேங்க்கு, ஒரு 5th ரேங்க் எடுத்திருக்கீங்க. கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு சிஎஸ்கே, மும்பை மாறி மாறி எடுத்துகிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 6th ரேங்க்லேருந்து 5th வாங்க, 4th வாங்க, 3rd வாங்க, அப்புறம் நம்பர் 1 வாங்க. கேகேஆர் அடிங்க ஃபஸ்ட்டு, கொல்கத்தாவை பீட் பண்ணுங்கள், அப்புறம் வாங்க சிஎஸ்கே கிட்ட சண்டை, சரியா? அதனால் நாங்கள் அதுதான் சொல்கிறேன்னே. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லணும்னா, ஒரு அஜித் ஃபேன் போய்ட்டு விஜய் ஃபேன் கிட்ட சண்டை போடலாம், ஒரு விஜய் ஃபேன் போய்ட்டு அஜித் ஃபேன்ஸ் கிட்ட போய் சண்டை போடலாம். அதுதான் வந்து ரைவல்ரி. ஒரு அஜித் ஃபேனும் விஜய் ஃபேனும் போய்ட்டு விஷாலோட ஃபேன்ஸுக்கிட்டையும் ஜெயம் ரவி ஃபேன்ஸுக்கிட்டையும் போய்ட்டு சண்டை போட்டால் நல்லாவா இருக்கும்? அப்படி தான் ஆர்சிபியை நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் வேணால் காம்படிட்டராக பார்த்துக்கங்க, எங்களுக்கு கவலை இல்லை. சரி நீ என்னடா டேய் ஜெயிச்சிட்டா இப்படின்னா நாங்கள் என்ன வேணால் பேசுனா வேணான்னு சொல்ல, பேசு. என் கிட்ட வந்து கூட வந்து நீ எனக்கு பனிஷ்மெண்ட்டு கூட மூங்கில் கொம்பை வச்சு 4 அடி சரியா? இல்லை உச்சி வெயிலில் உப்பு போட்டு என்னை முட்டி போட வை, அப்புறம் வந்து ஒரு 100 தோப்பு காரணம் போட வை, இதெல்லாம் பண்ணு, அதுக்கெல்லாம் உனக்கு உரிமை தரேன். இதெல்லாம் எப்போ பண்ணுனா 5 கப்பு ப்ளஸ் ஒரு 6வது கப்பாக அடிச்சுட்டு வின் பண்ணுவீங்கள்ல, அப்போ வந்து பேசு. இந்த டிஷர்ட்டை, இந்த சிஎஸ்கே டிஷர்ட்டை அப்படியே என் உடம்புலேருந்து உருவி தூக்கி விசிறி அடியாங்கண்ணா, குப்பையில் கூட தூக்கி போடு, அப்போ நான் ஏற்றுக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு காம்படிட்டராக வாயா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்யா. சும்மா ஈசாலா கப்பு 2 கப்பு இதையே வந்து பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமாக. ஃபஸ்ட்டு கேகேஆரை பீட் பண்ண. உங்களுக்கு காம்படிட்டர் இனிமேல் கேகேஆர். இனிமேல் வந்து சேப்பாங்க ஸ்டேடியமில் யாராவது வந்து பேச வராங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கேகேஆர் ஃபேன்ஸ் யாராவது கொல்கத்தா ஃபேன்ஸை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு பேசிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஆர்சிபி ஃபேன்ஸை விட்டுருங்க. நீங்கள் போயிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸு தேவையில்லாமல் லாலிபாப்பு, இந்த பொம்பளை இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம ஒரு நாலேஜபிள் கிரிக்கெட் க்ரௌடு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலே தான் எனக்கு கோவமாக இருக்குது. நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் சரியில்லை நான் சொல்லுவேன். அவனுக்கு சரி சமமாக போய் நின்று நீயும் ஒரு டாக்ஸிக்ன்ற மாதிரி பண்ணிவிட்டு, அதுவே ஆல்ரெடி பெரிய டாக்ஸிக்கு, அங்கே போயிட்டு நீயும் டாக்ஸிக்காக மாறுறனா அது வந்து தோனி ஃபேனாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க தோனியை ஃபாலோ பண்ண வேணாம், வேறு யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், சரியா? அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம டீம் வேறு, நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அப்படிங்கிறது வேறு, நம்ம க்ரௌட் அப்படிங்கிறது வேறு, ஓகேவா? சேப்பாக் க்ரௌட் அப்படிங்கிறது வேறு. சரி ஓகே, சில விஷயம்லாம் பேசணும்னு இருந்தேன், அதுக்காக பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் கண்டிப்பாக ஒவ்வொரு மேட்சுக்கும் இதே சிஎஸ்கே டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தோனி ஃபேனாக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு இருக்கேன். ஒவ்வொரு மேட்சுக்கும் சேப்பாக்கு கண்டிப்பாக வரேன். அப்போ பார்க்கலாம். நீங்கள் அடிச்சிருங்க, ஒரு 6 கப்பு அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த டிஷர்ட்டே நீ வாழ்நாளில் போடக்கூடாதுரா அப்படின்னு சொன்னால் கூட அப்போ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, ஓகேவா? ஆர்சிபி எப்பவுமே தலை சொல்கிற மாதிரி தான், தோனி நெவர் செலிப்ரேட் டூ ஏர்லி, ஓகே? அடுத்தடுத்த சீசனில் வின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்குள்ளே நாங்கள் கம்பேக் கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க.